வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி போலாம். இன்னைக்கு எத பத்தி போக போறோம்னா, தமிழக அரசு இலவச கனகர வாகன ஓட்டுநர் பயிற்சி அளிக்கிறாங்க. இந்த பயிற்சி மொத்தம் 65 நாள் இருக்கும். வாங்க இந்த வீடியோல இந்த பயிற்சிக்கு எலிஜிபிலிட்டி என்ன? இந்த பயிற்சி எங்க நடக்குது? எப்படி அப்ளை பண்றது? இன்னும் மேல் பகுதி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டு தடைகளை உடைய சிறுக்கிற முறை. இந்த இலவச கனரக வாகன ஓட்டுநர் பயிற்சி பத்தி தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. வாங்க அதில் என்ன சொல்லிக்கிறோம் பரவாயில்ல. இதான் செய்தி. இது பெண்களுக்கான பயிற்சி மட்டும்தான். எதுக்கான பயிற்சினா கனகர வாகன ஓட்டுநர் பயிற்சி. இது இலவச பயிற்சி. இந்த பயிற்சியை தமிழ்நாடு அரசு யார் மூலியமா அளிக்கிறாங்கன்னா, தமிழக அரசின் திறன் மேம்பாட்டுக் கழகம் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உள்ள தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் சாலை போக்குவரத்து நிறுவனம், அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் மூலமாக தான் இந்த பயிற்சி அளிக்கிறாங்க. இந்த பயிற்சி எங்க நடக்குதுன்னா, கும்மிடிப்பூண்டி, விழுப்புரம், வேலூர், திருச்சி, கும்பகோணம், காரைக்குடி, புதுக்கோட்டை, சேலம், தர்மபுரி, பொள்ளாச்சி, ஈரோடு, திருநெல்வேலி, நாகர்கோயில், மதுரை, திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் ஆகிய இடங்கள்ல இந்த பயிற்சி நடக்குது. மொத்தம் எத்தனை நாள் இந்த பயிற்சி இருக்குன்னா 65 நாள் இந்த பயிற்சி இருக்கும். நெக்ஸ்ட் வாங்க இதுக்கு எலிஜிபிலிட்டி தகுதியில் நண்பர்களாங்க. குறைஞ்சபட்சம் தமிழில் பேசவும் புரிந்து கொள்ளும் திறனும் இருத்தல் வேண்டும். 20 வயதுக்கு மேல் இருக்க வேண்டும். இலகுரக வாகன உரிமம் எடுத்து ஓராண்டு நிறைந்திருக்க வேண்டும். PSV பேட்ச் பதிவு பெற்றிருக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் 150 சென்டிமீட்டர் உயரமும் 40 கிலோ எடையும் இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, உடல் குறைபாடின்றி, அங்கசைவின் குறைபாடின்றி, நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டிருக்காமல் இருத்தல் வேண்டும். கண்ணாடி அணிந்தோ அணியாமலோ கண் பார்வை திறன் ஸ்டாண்டர்ட் 1 இருத்தல் வேண்டும். மேலும் நிறப்பேதம் ஐதலில் கண் குறைபாடின்றி நல்ல திறனுடன் இருத்தல் வேண்டும். ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டுள்ள கைபேசி எப்போதும் செயல்பாட்டில் இருக்குமாறு வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த QR கோடை ஸ்கேன் செய்து கொடுக்கப்பட்டுள்ள இணையதள முகவரியில் உள்ள நுழைந்து கொடுக்கப்பட்டுள்ள தொழில்துறைகளில் ஆட்டோமோட்டிவ் என்ற துறையை தேர்வு செய்து அதில் உள்ள தேர்தல் படிப்புகளில் வர்த்தக வாகன ஓட்டுநர் பயிற்சி நிலை 4 என்ற பாடத்தினை தேர்வு செய்து விண்ணப்பிக்கலாம் சொல்றாங்க. இது எப்படி அப்ளை பண்ணலாம்? இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி அதுக்குள்ள போய் ஆட்டோமோட்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த துறையை தேர்வு செய்து அதில் வர்த்தக வாகன ஓட்டுநர் நிலை 4 இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுமா. இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ள போய் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது சொல்கிறாங்கன்னா, அதில் உள்ள பயிற்சி மையத்தை தேர்வு செய்து ஆதார் எண் மூலம் உள்ள தகவல்களை பகிர்ந்து விண்ணப்பிக்க செய்கிறாங்க. இந்த விண்ணப்பத்தை தங்கள் தொலைபேசி மூலமாகவோ அல்லது அருகில் உள்ள இ-சேவை மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம் சொல்கிறாங்க. விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் எப்போனா 20/8/2025 அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டே வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட்டை வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோ டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.